வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து மீனா கிட்ட மாட்டின மலேசியா மாமா அண்ணாமலை வீட்டுக்கு வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட உண்மையா இருமா, பொய் எத்தனை நாளைக்கு நிலைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ணாமலை ரோகிணி என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு ரொம்பவே சங்கடமா கேட்க, விஜயா எழுந்து ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமா கத்தி கூப்பாடு போட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. விஜயா கொஞ்சம் அமைதியா இரு, ஆத்திரப்படாதங்கிறாரு அண்ணாமலை. அந்த பொண்ணுதான் ஏதோ சொல்ல வர்றால, என்னன்னு கேளுன்னு அண்ணாமலை சொல்ல, அவ சொன்னதெல்லாம் போதும், நான் கேட்டதெல்லாம் போதும், என் வாயை திறந்தா பொய் தான் பேச போறா, வெளியே போடி அப்படிங்கிறாங்க விஜயா. அத்தை, அவங்கள கொஞ்சம் பேச விடுங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போங்கிறாங்க மீனா. உடனே ஏன்னு கத்திக்கிட்டு ஒரு விரல நீட்டி, உன்னை நான் கேட்டேனா, வாயை மூடிட்டு பேசாம இருக்குன்னு தன்னோட கோவத்தை மீனா கிட்ட கொட்டுறாங்க. மனோஜ் ஒன்னும் புரியாம திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாரு. திரும்புற விஜய் அழுதுட்டு இருக்க ரோகிணிய பார்த்துட்டு, ஏய் போடி வெளிய, போன்னு சொல்றேன்ல, நான் புடிச்சு தள்ள. ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி, நீங்க என்னைய திட்டுங்க அடிங்க வாங்கிக்கிறேன், ஆனா நான் சொல்றத விட்டு ஒரே ஒரு நிமிஷம்னு ஆரம்பிக்க ஒரு மண்ணாங்கட்டிய நீ சொல்ல வேண்டாம். போடி வெளிய, இனிமே இந்த வீட்ல நீ ஒரு நிமிஷம் இருந்தா கூட அது எனக்கு அசிங்கம். போ வெளியேன்னு விஜயா கத்த அழுதுட்டு இருக்க ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிறாங்க. மீனா முத்துக்கிட்ட வந்து, என்னங்க உங்க அண்ணன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்க, அவன் அதிர்ச்சியில இருக்கான். தெளிய கொஞ்ச நேரம் ஆகுங்கிறாரு முத்து. ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி, என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரோஹிணி கெஞ்ச, ஏய் இப்பதாண்டி உன்னை நான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன், நீ யாரு எப்படிப்பட்டவன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைச்சது நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்வ, யார வேணாலும் ஏமாத்துவ. இதுக்கு மேல உன்னை நம்பி என் புள்ளைய உன் கூட வாழ விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு விஜயா தள்ளிவிட, துணிச்சல் வர்ற ரோஹிணி, இல்ல ஆண்டி நான் போக மாட்டேன், இது ஏன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை கிட்ட வர்றவங்க, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நீங்க சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, விஜயா அவ போய் சொல்லிட்டாதான், அவ என்ன சொல்றான்னு கேட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எத்தனை பட்டாலும் திருந்தாத மீனா, ஆமா அத்த அவசரப்படாதீங்கங்கிறாங்க மீனா. சரி அது என்னதான் சொல்லுதுன்னு கேட்போமே அப்படின்னு முத்துவும் சொல்ல, நீங்க யாரும் எதுவும் பேச தேவையில்ல, இந்த வீட்ல யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். போடி வெளியேன்னு விஜயா வெளியே கைய காமிக்க, இல்ல ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு ரோகிணி கெஞ்ச, என் கோபத்தை இன்னும் ஏத்தாத, போ போ வெளிய அப்படின்னு விஜயா சொல்ல, நான் போக மாட்டேன் ஆன்ட்டி, மனோஜை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற ரோகிணி மனோஜோட கைய வந்து புடிச்சுக்கிட்டு, மனோஜ் நீ சொல்லு மனோஜ், நீயாவது நான் சொல்றத கேளு மனோஜ், ப்ளீஸ் மனோஜ் மனோஜ்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. மனோஜ் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு. பக்கத்துல வர்ற விஜயா ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுட்டு, ஏய் அவங்கிட்ட என்னடி பேசிக்கிட்டு இருக்க, போ வெளியன்னு கத்த, இல்ல ஆன்ட்டி நான் போக மாட்டேன்னு தலையாட்ட, போக மாட்ட அப்படின்னு விஜயா முறைக்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க ஆன்ட்டி அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஒழுங்கா சொன்னா போமாட்டியாடி நீ அப்படின்னு விஜயா கேட்க, நான் போக மாட்டேன் ஆன்ட்டி அப்படின்னு ரோஹிணி சொல்ல, கொத்தா அவங்க முடிய பின்னங்கழுத்தோட சேர்த்து பிடிக்கிறாங்க விஜயா. ஆ அம்மான்னு கத்துற ரோஹிணி, ஆன்ட்டி ஆன்ட்டி ப்ளீஸ் அப்படின்னு கத்த கத்த அவங்கள வாசப்படிக்கு தள்ளிட்டு வந்துடுறாங்க விஜயா. அண்ணாமலை ஓடி வர, நீங்க பேசாம இருங்க, போன்னு சொன்னா போமாட்டியாடி நீ, அவ்வளவு திமிராடி உனக்கு, போடி அப்படின்னு தள்ள அவங்க நிலப்படிய புடிச்சிட்டு அசையாம நிக்கிறாங்க. நல்ல ஃபோர்ஸா புடிச்சு போன்னு வெளியே தள்ளிடுறாங்க விஜயா. வீட்டுக்கு வெளியே படியேறி வந்ததும் ஸ்லிப்பர் கலெக்டர் இடத்துல வந்து விழறாங்க ரோஹிணி. என்னையே ஏமாத்திட்டல்ல திருட்டு முண்டம் அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க, விஜயா அப்படின்னு அண்ணாமலை கத்த, யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க. அப்பதான் மனோஜ் வெளியே இருக்க ரோஹிணிய பாக்குறாரு. ரோஹிணி அவரையே பார்த்துட்டு அழுதுட்டு நிக்கிறாங்க. நீ நல்லவளா இருந்தா அப்படியே போயிடு அப்படின்னு விஜயா கத்த, அத்தை பாவம் அத்தை அவங்க அப்படின்னு மீனா வர, ஏய் நீ போடி அப்படின்னு விஜயா திரும்பி கத்த, அப்பா அம்மா என்ன இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி அப்படின்னு ரோகிணி கேட்டுட்டு இருக்க, ரோகிணி நீங்க உள்ள வாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு வர, ஏய் போனன்னா நீ அவ கூடயே சேர்ந்து போயிடு, போடி உள்ள அப்படின்னு விஜயா கத்த, அத்தை பாவம்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது, போடி உள்ள அப்படின்னு விஜயா கத்த பரிதவிப்பா பார்த்துட்டு நிக்கிறாங்க மீனா. என்ன பண்றதுன்னு தெரியாம மீனா 4 ஸ்டெப் உள்ளர போக, இந்த பக்கம் அண்ணாமலை கிட்ட திரும்பி, நீங்க என்ன பண்றீங்க இங்க, வாங்கன்னு அண்ணாமலையோட கையை பிடிச்சு உள்ளர கூட்டிட்டு வர்றாங்க விஜயா. வீட்டுக்குள்ள வர்ற விஜயா கீழே கிடக்குற ரோஹிணியோட ஹேண்ட்பேக்கை பாக்குறாங்க. ஒரு உதைக்க அது நேரா ரோஹிணியோட கால் கிட்ட போய் விழுது.
இனிமே இந்த ஜென்மத்துல உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. போயிடு அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, வேண்டாங்க. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய் உனக்கு சூடு சொரணன்னு ஏதாவது இருந்தா, உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுறதா இருந்தா, உண்மையிலேயே நீ யோக்கியமானவளா இருந்தா, ஒரு நிமிஷம் நீ இங்க இருக்கக்கூடாது போயிடு. அப்படிங்கிற விஜயா வீட்டு கதவை அரைஞ்சு சாத்துறாங்க. ஒரு நிமிஷம் நின்னு தீர்க்கமா கதவு பாக்குற ரோகிணி குனிஞ்சு ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஸ்லிப்பரை போட்டுட்டு படியில இறங்குறாங்க. விஜயா இவ்வளவு தூரம் போறது சரியில்ல. எதுக்கு அந்த பொண்ண வெளியே அனுப்புற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அவ செஞ்ச காரியத்தை பாத்தீங்கல்ல அப்படின்னு விஜயா பதிலுக்கு கத்த, எதுக்கு பண்ணா ஏன் பண்ணான்னு காரணத்தை நாம கேட்கணும்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எனக்கு எந்த காரணமும் தேவையில்லைங்க. அவ பண்ணினது நம்பிக்கை துரோகம் அப்படின்னு விஜயா கத்த, அந்த நம்பிக்கை துரோகம் என்னன்னு அவளை கேட்டிருக்கணும். அதுக்குள்ளார வெளியே போனுட்ட அப்படிங்கிற அண்ணாமலை, டேய் மனோஜ் போய் ரோகிணிய கூட்டிட்டு வாங்குறாரு. மனோஜ் அப்படியே நின்னுட்டு இருக்க, சீக்கிரமா போடா, இந்நேரம் கீழே தான் போயிருக்கோம் அப்படின்னு முத்து சொல்ல, அப்பதான் மனோஜுக்கு லைட்டா சுயநினைவு வந்து தலையை திருப்புறாரு. அப்படியே அவர் அம்மாவை பார்க்க விஜயா அவரை முறைக்கிறாங்க. மனோஜ் பக்கத்துல வர்ற அண்ணாமலை டேய் போடான்னு சொல்ல, அவரு மறுபடியும் அம்மாவை தான் பாக்குறாரு. விஜயா கிட்ட இருந்து எந்த பதிலும் வராதனால, இல்லப்பா நான் போகலங்கிறாரு. டேய் என்ன இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டிடா, போய் கூட்டிட்டு வான்னு அண்ணாமலை சொல்ல, மெதுவா கதவு பக்கம் திரும்புறாரு மனோஜ். டேய் நில்லுடா அப்படிங்கிற விஜயாவோட வாய்ஸ்ல அவர் கால் ஆட்டோமேட்டிக்கா பிரேக் போட்டு நிக்குது. திரும்புற மனோஜ உள்ளர போ அப்படிங்க மனோஜ் அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாரு. மீனா அம்மா சொல்லிட்டாங்கல்ல, இனிமே அவன் கால் நகராது பாரு அப்படின்னு முத்து ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்க மனோஜ் அண்ணாமலையை பாக்குறாரு. மறுபடியும் விஜயாவை பார்க்க உள்ள போ மனோஜ் அப்படின்னு விஜயா சொல்ல, அடுத்த வார்த்தை பேசாம ரூமுக்குள்ள போயிடுறாரு மனோஜ். விஜயா என்ன இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இப்பதாங்க நான் எல்லாத்தையும் சரியா பண்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல, இல்ல இப்பவும் நீ தப்பு தான் பண்ற. என்னதான் இருந்தாலும் அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக, அவளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுற. அந்த பொண்ணு செஞ்சது தப்பு தான். இப்ப நீ செஞ்சது அதை விட பெரிய தப்பு. அண்ணாமலை சொல்ல, இவ்வளவு பொய் சொல்லி வேஷம் போட்டிருக்கா, கண்டவனை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கா. அவளுக்கு நான் பூ போட்டு பூஜை பண்ணணுமா? அவளை நான் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அந்த பாவம் செஞ்சதுக்கு நானே அவளை விரட்டிட்டேன். இனிமே இந்த ஜென்மத்துக்கு அவ வீட்டுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற விஜயா அங்கிருந்து போயிடுறாங்க. கீழே வர்ற ரோகிணி கேட்ட திறக்குறாங்க. வீட்டை திரும்பி பாக்குறவங்க வெளியே இறங்கி ரோட்ல வந்து நிக்கிறாங்க. வித்யா அவங்க லேப்டாப் எடுத்துட்டு இருக்க, வீடு திறந்திருக்க. ரோகிணி நேரா உள்ளர வர்றாங்க. ஏய் ரோகிணி, என்ன இப்படி வந்திருக்க? தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. அப்படி என்ன அவசரம் உனக்கு? இருங்கிறவங்க உள்ளர போய் சீப்பு எடுத்துட்டு வந்து கொடுத்து இந்தா தலைய சீவங்கிறாங்க. அதுவரையிலும் அமைதியா நின்னுட்டு இருந்த ரோகிணி சீப்பை வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டு ஹேண்ட்பேக் எடுத்து தூர வீசிட்டு அப்படியே சோஃபால உட்காடுறாங்க. ஏய் என்னாச்சு, ஏன் இப்படி பண்ற? உன்னைதான் கேக்குறேன், ஏதாவது பிரச்சனையா? இரு நான் காஃபி எடுத்துட்டு வரேன்னு வித்யா எழுந்திருக்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மறுபடியும் உட்கார்ற வித்யா, என்னாச்சு, ஏன் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு வித்யா கேட்க, எல்லாம் என் தலை எழுத்து. எப்ப மாட்டிப்பேன் மாட்டிப்பேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இன்னைக்கு பெரிய இடியா என் தலையில வந்து விழுந்துருச்சு. ரோகிணி சொல்ல, என்னடி சொல்ற, எனக்கு எதுவுமே புரியல. ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கு போறேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு வித்யா கேட்க, நான் போனது யாரோட மேரேஜ் தெரியுமா? ரோகிணி கேட்க, அதான் சொன்னியே உன் மாமனாரோட ஃப்ரெண்டோட பொண்ணோட கல்யாணம்னு அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. ஆமா, ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாருன்னு தெரியுமா? ரோகிணி கேட்க, யாருங்கிறாங்க வித்யா. பிரவுன் மணியோட ஃபேமிலி அப்படின்னு ரோகிணி சொல்ல, அதிர்ச்சியாகிற வித்யா, மணியா? அவர் வீட்டு கல்யாணமா? ஐயையோ, அப்ப மணி அங்கதானே இருந்திருப்பாரு. அப்ப நீ மாட்டிக்கிட்டியா அப்படின்னு வித்யா அதிர்ச்சியோட கேட்க, பிரவுன் மணி வீட்டுக்கு வந்தது, நான் ரோகிணியோட மாமா இல்லைன்னு சொன்னது, விஜயா கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளினது, இப்படின்னு எல்லாத்தையும் ரோகிணி சொல்ல, அப்படியே அதிர்ச்சியில எழுந்து நின்னுறாங்க வித்யா. என்னடி இப்படி மாட்டி இருக்க? ஒரு நிமிஷம் இருங்கிற வித்யா உள்ளர போய் ஒரு இன்விடேஷன் எடுத்து வந்து கொடுத்து, இந்த மேரேஜ் தானேன்னு கேக்குறாங்க. ரோகிணி அதுக்குள்ள இருக்க கார்டை எடுத்து பாட்டு, இந்த இன்விடேஷன் எப்படி உங்கிட்டங்கிறாங்க. மணிதான் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாருடி. தங்கச்சி கல்யாணம் வந்துருன்னு சொல்லி உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. நம்ம எங்க போக போறோம்னு நானும் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு வித்யா சொல்ல, அதையும் வீசி எறிஞ்சிட்டு எழுந்து நிக்கிற ரோகிணி, இதை ஏண்டி முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்னு கத்த, ஏய் நான் மறந்துட்டேன்டி அப்படின்னு வித்யா சொல்றாங்க. நீ மட்டும் இந்த கார்டை காட்டியிருந்தன்னா அப்பவே நான் உஷாராயிருப்பேன் அப்படின்னு திருந்தாத ரோகிணி சொல்ல,
இந்த கல்யாணத்துக்கு தான் நீங்க எல்லாரும் குடும்பத்தோட போவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்ப நீ என்ன பண்ணியிருப்ப? நீ கல்யாணத்துக்கு போகாம இருந்திருப்ப. ஆனா, உங்க வீட்ல இருந்து எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு எப்படியும் போயிருந்திருப்பாங்கல்ல? அப்படின்னு வித்யா கேட்க, ஏய்! அந்த மணிக்கிட்ட சொல்லி அந்த ஆள எங்கேயாவது போகச் சொல்லியிருப்பேன். இப்ப பாரு, நான் வீட்ல மாட்டி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஏய்! எப்படி? மணி அவரு தங்கச்சி பையன் கல்யாணத்துக்கு போகாம இருப்பாரு? அப்படின்னு வித்யா கேட்க, நான் ஏதாவது ஐடியா பண்ணியிருப்பேன்ல. ச்சே! அப்படின்னு ஐடியா ராணி அங்கிருந்து கோவிச்சுட்டு போறாங்க. அந்த பக்கமா போய் ஒரு செவுத்துக்கு முட்டு குடுத்து நிக்க, ஏய்! இப்படி நடக்கும்னு நான் என்னடி கனவா கண்டேன்? இந்த தடவ நீ மாட்டிக்கணும்னு இருந்திருக்குங்கிறாங்க வித்யா. மாட்டிக்கிட்டது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டு நின்னேன். மனோஜோட அம்மா என் தலைமுடிய புடிச்சு இழுத்து வெளிய தள்ளினாங்க அடிச்சு. இந்த நாள் நான் எது நடக்கக் கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு. அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஏய்! அப்ப நீ பணக்கார பொண்ணு இல்லன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அப்படின்னு வித்யா கேட்க, இதுக்கு மேல எப்படி தெரியாம இருக்கும்? அந்த மணிதான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரே! அப்படின்னு ரோகிணி ஏதோ மணிதான் குற்றவாளி மாதிரி சொல்ல, ஏய்! அவரு என்னடி பண்ணுவாரு? முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. நமக்காக அவரு இன்னும் எவ்வளவு தாண்டி சமாளிப்பாரு? இங்க பாரு ரோகிணி, பொய் சொல்றது, திருடுறது, தேள் கொட்டுற மாதிரி தான். என்னதான் அமைதியா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கத்தி தான் ஆகணும். இல்லன்னா அவன் உயிர் போயிடும். அந்த மாதிரி தான் இப்ப நீ மாட்டிக்கிட்டு நிக்கிற. நீயும் இவ்வளவு நாளா அந்த குடும்பத்தை ஏதேதோ சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்த. கடவுளும் எவ்வளவு நாள் தான் பாத்துக்கிட்டே இருப்பாரு? அதான் கரெக்ட்டா உன்னைய நேரம் பார்த்து மாட்டி விட்டுட்டாரு. அப்படின்னு வித்யா நியாயமா சொல்ல, இப்ப என்ன? அது உனக்கு சந்தோஷமா இருக்கா? எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னைய அப்படியே அப்படின்னு வித்யாவோட கழுத்த போய் நெரிக்க போறாங்க ரோகிணி. ரோகிணி விஷயத்துல விஜயா ரொம்பவே கரெக்ட்டா சொன்ன ஒரு வார்த்தை, உன் பக்கத்துல நம்பி கூட படுக்க முடியாதுடி, கொன்னு போட்டுருவேங்கிறது தான். ஏய்! இருன்னு கைய எடுத்து விடுற வித்யா, கொலைகேஸையும் வாங்கிக்காத. இங்க பார் ரோஹிணி, அந்த குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. உன்னையும் ரொம்ப நம்புனாங்க. நீ அவங்களுக்கு அல்வா குடுத்துக்கிட்டே இருந்த. எவ்வளவு தாண்டி அல்வா குடுப்ப? ஒரு கட்டத்துக்கு மேல திகட்டுமில்ல. இனிமே அவங்க எதுவும் கேள்வி கேட்க கூடாதுன்னு மலேசியா அப்பாவ போட்டு தள்ளிட்ட. ஆனா எப்படியோ கடைசியில மாட்டிக்கிட்ட. நல்லவங்கள ஏமாத்துனா கண்டிப்பா ஒரு நாள் இப்படி மாட்டிக்கிட்டு தாண்டி ஆகணும். அப்படின்னு வித்யா சொல்ல, வித்யா நீ வேற என்ன கடுப்பேத்தாதங்கிறாங்க ரோகிணி. இத்தனை நாள் உண்மை தெரியாம பூதம் மாதிரி நீ பாதுகாத்துக்கிட்டு இருந்த. ஆனா என்ன பண்றது? தெரியணும்னு இருந்தா அதை மாத்த முடியாதுல்ல. அதுவும் இல்லாம ஒரு நாள் நீ மாட்டுவங்கிறதும் தெரிஞ்சது தானே? அப்படின்னு வித்யா கேட்க, அவங்கள முறைச்சிட்டு நின்ன ரோகிணி, சரியான டைம் பார்த்து நானே உண்மையை சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி மனோஜும் நானும் லைஃப்ல நல்ல ஸ்டேஜுக்கு போயிரணும்னு நினைச்சேன். இப்ப அது எல்லாமே போயிடுச்சுங்கிறாங்க ரோகிணி. சரி, இதுக்கு மனோஜ் என்ன சொன்னாருன்னு வித்யா கேட்க, அவன் என்னடி சொல்வான்? அவன் அம்மா என்ன புடிச்சு வெளியே தள்ளுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னான். அப்படின்னு ரோகிணி சொல்ல, அவரையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. ஒய்ஃப் இப்படி ஒரு பொய் சொன்னதை எந்த ஹஸ்பண்டால தான் தாங்கிக்க முடியும்? ஆமா, இது மட்டும் தான் தெரிஞ்சுதா? இல்ல உனக்கு கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கிறதெல்லாம்? அப்படின்னு வித்யா கேட்க, ஏய்! அது எல்லாம் மொத்தமா தெரிஞ்சு என் வாழ்க்கை முழுசா முடிஞ்சிரணுமா? அதுதான் உனக்கு சந்தோஷமான ரோகிணி கேட்க, ஏய்! அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. நீ பணக்கார பொண்ணு இல்லன்னு தெரிஞ்சதுக்கே தலைமுடியெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்து நிக்கிற. இன்னும் அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சா தலையே இல்லாம வந்து நிப்ப போல இருக்கே. அப்படின்னு வித்யா சொல்ல, வித்யாவை முறைச்சிட்டு நிக்கிறாங்க ரோகிணி. சரி சரி, டென்ஷன் ஆகாத. எப்படியோ உண்மை வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறேங்கிறாங்க வித்யா. இப்ப என்னதாண்டி நடக்கும்? அப்படின்னு வித்யா கேட்க, என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என் மாமியார் அவங்க முழு ரூபத்தை என்கிட்ட காட்டுவாங்க. அப்படின்னு ரோகிணி சொல்ல, அதான் இப்பவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல. எப்படி திரும்ப அங்க போவ? அப்படின்னு வித்யா கேட்க, இப்பதானே நெருப்பு பத்தி இருக்கு. அது ஃபர்ஸ்ட் அடங்கட்டும். அப்புறமா யோசிக்கலாங்கிறாங்க ரோகிணி. உன் தைரியமெல்லாம் எனக்கு வராதுடி. இதுக்கு மேல உன் மாமியார் உன்னை ஏத்துக்குவாங்களான்னே தெரியல. ஏன்னா அந்த வீட்ல இருக்க 3 மருமகள்கள்லயே உன்னதான் பெருசா பெருமையா பேசி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்போ உன்னை பத்தின உண்மை தெரிஞ்ச உடனே அவங்களுக்கே அவமானமா இருந்திருக்கும். அவங்க ஆட்டிடியூடே மாறிடும். அப்படின்னு வித்யா சொல்ல, நான் பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. கண்டிப்பா அந்த மீனாவை விட என்ன மோசமா தான் நடத்துவாங்க. அப்படிங்கிற ரோகிணி கோவமா போய் அங்க சோஃபால உட்காந்துக்க. அதுக்கு முதல்ல அவங்க உன்னை வீட்டுக்குள்ள விடணும்ல. வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா? அப்படின்னு வித்யா கேட்க, அது எப்படி சொல்லுவாங்க? எப்படியும் நான் தானே மனோஜோட ஒய்ஃபு. அந்த வீட்டு மருமக தானே. போன்னு சொன்னா நானும் அப்படியே போயிடணுமா? என்னைய வெளிய அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சு திட்டிகிட்டே இருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஆனா என்ன வெளியில அனுப்புனதும் ஒரு விதத்துல நல்லதுதாங்கிறாங்க ரோகிணி. ஏய் என்னடி இது நல்லதுன்னு சொல்றேங்கிறாங்க வித்யா. இப்ப அவங்க மேலயும் ஒரு தப்பு வந்திருக்குல்ல.
மருமகள அடிச்சு வீட்ட விட்டு அனுப்பியிருக்காங்க. என் மாமனார பத்தி எனக்கு தெரியும். எப்படியோ போகட்டும்னு விட்டுற மாட்டாரு. திரும்ப என்ன வீட்டுக்கு வர வைக்க ஏதாச்சும் செய்வாரு. அப்படின்னு கரெக்ட்டா பல்ஸ் புடிச்சு பேசுறாங்க ரோஹிணி. திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போனீன்னா உன் நிலைமை மோசமா தானே இருக்க போகுது அப்படின்னு வித்யா கேட்க, அதுக்கு போகாம இங்கே இருக்க சொல்றியா இல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு என்ன உட்கார்ந்து அழச் சொல்றியா அப்படிங்கிற ரோஹிணி தலையை எடுத்து முடிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேகமா எழுந்து நின்னு, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நான் ரொம்ப அழுதுட்டேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். இனிமே நான் எதுக்கும் அழ போறதும் இல்ல, பயப்பட போறதும் இல்ல. ஹியூமன் நேச்சர் என்ன தெரியுமா? கையிலேயே 10 விரல் இருந்தாலும் அழும்போது வெளியே இருந்த கண்ணீரை துடைக்க ஒரு விரல் வருமான்னு பாப்பாங்க. நான் அப்படி எதிர்பார்க்க மாட்டேன். ஏன் கண்ணீரை தொடச்சுக்க எனக்கு தெரியும். இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் ஆசைப்பட்டு தேடிக்கிட்ட வாழ்க்கை இது. யாருக்காகவும் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். மனோஜோட எப்படி சேர்ந்து வாழணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரோஹிணி பெருமூச்சு எடுத்துக்கிட்டு கண்ணை தொடச்சுக்கிறாங்க. என்னடி இது இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவ்ளோ கான்பிடென்ட்டோட பேசுற? உன் மாமியார் உன் தலைமுடிய புடிச்சு வெளியே தள்ளி இருக்காங்க. அப்புறம் எப்படிடின்னு கேக்குறாங்க வித்யா. அதான் சொன்னேன்ல, என் மாமியார் எப்படி வேணா இருக்கலாம். மனோஜோட அப்பா குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறவரு. என்னைய வீட்டுக்கு வர வைக்க அவர் ஏதாச்சும் பண்ணுவாரு. நான் வீட்டுக்குள்ள போயிட்டா மட்டும் போதும். திரும்ப மனோஜை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நாடகக்கார ரோஹிணி கான்பிடென்ட்டா சொல்ல, நீ ஏதோ சொல்ற, நடந்தா நல்லதுதான் அப்படின்னு வித்யா சொல்ல, பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு நடக்கும், எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியாங்கிறாங்க ரோஹிணி. ஹால்ல மீனா ஒரு சோஃபாவிலையும் முத்து ஒரு சோஃபாவிலையுமா உட்கார்ந்துருக்காங்க. வீடே இப்படி வெறிச்சோடி போயிருக்குங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, என்ன பண்ண சொல்ற? எல்லாம் அந்த மனோஜ் பயலால வந்தது. இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி அவன் தானேங்கிறாரு முத்து. ஏங்க, ரோஹிணி இவ்ளோ பொய் சொல்லி ஏமாத்தி இருக்காங்க. அதுக்கு தாங்க அத்தை கோவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு மீனா கேட்க, அந்த ஓடுகால் இருக்கானே அவன் ஆரம்பத்துல இருந்தே கரெக்டான வாழ்க்கை வாழல. ரொம்ப பேராசை அவனுக்கு. தான் மட்டும் எப்படியாவது கோடீஸ்வரன் ஆகணுங்கிறது அவனோட நினைப்பு. அதனால அந்த பார்லர் அம்மா சொன்ன போய் எல்லாத்தையும் நம்பி பெரிய கோடீஸ்வரி நம்மளுக்கு பொண்டாட்டியா வந்துட்டான்னு அவனும் ஆடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, மனோஜ் அப்படியே ரூம் விட்டு மெதுவா வெளியே வர்றாரு. முத்து பேச்சு அப்படியே நிறுத்திட்டு பாத்துட்டே இருக்க, மனோஜ் நேரா டைனிங் டேபிள்ல போய் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு ரூமுக்கு போறவரு பாதி வழியில நின்னு மறுபடியும் திரும்பி வந்து திரும்பவும் தண்ணி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு கொஞ்ச தூரம் வரவரு முன்ன வந்ததுல பாதி தூரத்திலேயே மறுபடியும் திரும்பி போய் தண்ணி குடிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் இத பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன மீனா இது, சரியான தண்ணி லாரியா இருக்கான். அவன் பாட்டுக்கு எடுத்து எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு முத்து கேட்க, ஆமா, இந்த மாதிரி நேரமா இருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? வெளியே போய் தண்ணி அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இவருக்கு அந்த பழக்கம் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, யாருக்கு? இவனுக்கு அந்த பழக்கம் இல்லையாக்கும். ஐயோ, இந்த காலத்துல எல்லாம் நல்லவனுக்கு மதிப்பே கிடையாது. அவன மாதிரி நடிக்கிற கெட்டவனுக்கு தான் மதிப்பு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, தண்ணிய குடிச்சிட்டு 2 எட்டு வர மனோஜ் மறுபடியும் திரும்புறாரு. மறுபடியும் ஜார்ல இருக்க தண்ணிய டம்ளர்ல ஊத்தி குடிக்கிறாரு. இத பாக்குற 2 பேரும் எழுந்து நின்னுறாங்க. அப்போ எழுந்த அண்ணாமலை ரூமை விட்டு வெளியே வர்றாரு. மனோஜ் பார்த்து, மனோஜ் என்னடா பண்ணிட்டு இருக்க? குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அதை எப்படி தீர்க்கணும்னு பாக்கணும். ரோஹிணிய பார்த்து பேசு. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேளு. எதுக்கு இப்படி பொய் சொன்னேன்னு கேளுன்னு அண்ணாமலை சொல்றாரு. நான் எதுக்குப்பா போய் கேட்கணும்னு மனோஜ் கேட்க, டேய் நீ போகாம என்ன பக்கத்து வீட்டுக்காரனா போவான்? நீ தானேடா பார்லர் அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த. அதான் அப்பா உன்ன போ சொல்றாரு அப்படின்னு முத்து சொல்ல, நான்லாம் போய் பேச மாட்டேன். மனோஜ் ஸ்ட்ராங்கா சொல்ல, மனோஜ் நான் காரணமா தான் சொல்றேன். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் விட்டு வைக்க கூடாது. அப்பப்ப பேசி தீர்த்துறணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இதுல பேசி தீர்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏய் என்னடா அப்பா அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காருன்னு ஏத்து பேசிட்டு இருக்க. அப்புறம் அப்பா வார்த்தைக்கு என்னடா மரியாதை அப்படின்னு முத்து கத்த, முத்து இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இது ஏன் பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. மாமா என்ன மாமா இது? புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையா இருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே குடும்பமா தானே இருக்கோம். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தா மத்தவங்க எதுவும் சொல்லக்கூடாதா என்ன? எல்லாருடைய நல்லதுக்காக தானே மாமா நீங்களும் சொல்றீங்க. இவரும் அதைத்தானே சொல்றாரு அப்படின்னு மீனா பாஞ்சிட்டு வர, மீனா நீ இருங்கிற முத்து, இவனுக்கெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றதே புரியாது. நீ இவ்ளோ சாஃப்டா சொன்னீனா எப்படி புரியுங்கிற முத்து. இங்க பாருடா, ஏய் அப்பா சொன்னதை செய்யு. நீ என்ன மதிக்க வேண்டாம், இந்த வீட்ல இருக்க யாரையும் மதிக்க வேண்டாம். அப்பா ஒரு விஷயம் சொன்னாருன்னா அது கரெக்டா இருக்கும், புரியுதா அப்படின்னு முத்து சொல்ல அமைதியா நிக்கிறாரு மனோஜ். இங்க பாரு மனோஜ், தப்பு நடந்தது உண்மைதான். நாம ரோஹிணியை பேச விட்டுருக்கணும். அவ சைடு என்ன நியாயத்தை சொல்றான்னு கேட்டிருக்கணும். அப்படி எதையும் நாம கேட்காம அவளுக்கு ஒரு வாய்ப்பு தராம அவளை வெளியே போன்னு சொல்லியாச்சு.
அது சாதாரணமா சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவ கழுத்த புடிச்சு அம்மா வெளிய தள்ளிட்டா. அது தப்போ ரைட்டோ 1000 தான் இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ. அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா மாமா. நீங்க சொல்றது தான் கரெக்ட். ரோஹிணி தப்பே பண்ணியிருந்தாலும் அத்தை அவங்கள அப்படி நடத்தியிருக்க கூடாது அப்படின்னு மீனா வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. டேய், அப்பா எப்பவும் கரெக்டா தான் பேசுவாரு. என்னதான் 3 மருமக இருந்தாலும் எல்லாரையும் அவரு சொந்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்குவாரு. ஆனா அம்மாவுக்கு தான் அதெல்லாம் தெரியல அப்படின்னு முத்து சொல்ல, டேய், அம்மாவை பத்தி தேவையில்லாம பேசாத. அம்மாவை இதுல இழுக்காதங்கிறாரு மனோஜ். அம்மா பண்ணதுதான் கரெக்ட். அவ அவ்வளவு தூரம் ஃப்ராடு பண்ணியிருக்கா, பொய் சொல்லியிருக்கா. நீங்க தானே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் என்னங்கிறாரு மனோஜ். டேய், நாங்க கூட்டிட்டு வந்தோம், இல்லன்னு சொல்லல. இந்த குடும்பத்துல ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தோம். ஆனா பிரச்சனை இப்ப வேற ரூட்ல எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்பா சொல்றதுதான் கரெக்ட். அவரு சொல்றத கேட்டு பண்ணு அப்படின்னு முத்து சொல்ல, யாரு என்ன சொன்னாலும் சரி, அம்மா சொல்லாம ரோஹிணிய நான் இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரமாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னங்க இதுங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. அப்பா, இவனெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா, லூசு பையன் சொல்லிட்டு முத்து அந்த பக்கம் போயிடுறாரு. மனோஜ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அண்ணாமலை சொல்ல, இல்லப்பா, வேணாம், இது ஏன் பிரச்சனை, இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதிர்ச்சியா பாக்குறாரு அண்ணாமலை. நாளைய ப்ரோமோல மனோஜும் அவரோட பார்க் ஃப்ரெண்டும் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. யோ யோ, என்னையா இது இப்படி கல்பா அடிக்கிற அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் கேட்க, என் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டா ப்ரோ அப்படின்னு தண்ணி அடிச்சுட்டு மனோஜ் உளறிக்கிட்டு இருக்காரு. அடுத்து 2 பேரும் பைக்ல வந்துட்டு டிராபிக் போலீஸ் மொட்டை பாஸ ஊத சொல்றாங்க. அவரு ஊதுன உடனே சரி போன உடனே மனோஜ் இறங்கி கீழே வர்றாரு. சார், அவரு குடிக்கவே இல்ல, அவரு எதுக்கு செக் பண்றீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, நிமிந்து பாக்குறாரு அருண். ஏய், ஏதாவது பேசாத, 7 இழுத்து விட்டுறாத அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்ல, அதெல்லாம் முடியாது, கண்டிப்பு கேட்டா இங்க இருந்து போலாம் அப்படின்னு மனோஜ் டிராபிக் போலீஸ் கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க. யோ, இந்தா தூக்கி ஜீப்ல போடியா அப்படின்னு அருண் சட்ட காலரை புடிச்சு இழுத்து விடுறாரு மனோஜ். ஸ்டேஷன்ல வந்து நிக்கிற மனோஜ், என் தம்பி யாருன்னு தெரியுமான்னு கேட்க, யாரா உன் தம்பி அப்படின்னு அருண் கேட்க, என் தம்பிய பத்தி உங்களுக்கு தெரியாது சார், ரொம்ப கோவக்காரன், அவனுக்கு மட்டும் நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சது கதம் கதம் தாங்கிறாரு மனோஜ். முத்து சும்மா இருந்தாலும் அவரை பிரச்சனையில இழுத்து விடுறதுக்கு மனோஜ் இப்ப ரெடியா இருக்காரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.